அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் ஜாதகத்தில் உயர்நிலையை அடைய வேண்டும் என்றாலே லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். லக்னாதிபதி கெட்டிருந்தால் என்னதான் யோக தசைகள் நடந்தாலும் அந்த ஜாதகரால் மேல்நிலையான நிலையை அடைய முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல தசாபத்திகள் அடுத்தடுத்து நடக்க வேண்டும். தசாபத்திகள் தான் ஜாதகருக்கு என்ன நடக்கும் சம்பவங்களை சுட்டி காட்டுவது தசாபுத்தி அமைப்புகள் தான். எனவே லக்னாதிபதியும் யோக திசைகளும் நடப்பவர் வாழ்வில் கொடுத்து வைத்தவர். என்னதான் லக்னாதிபதி வளர்த்திருந்தாலும் அடுத்தடுத்து அவயோக திசைகள் நடந்தால் அந்த ஜாதகரால் வாழ்க்கையில் சோபிக்க முடியாது. இந்த அமைப்பில் ஒரு ஜாதகம் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுவேனா என்ற கேள்வியுடன் என்னிடம் ஆலோசனைக்காக வந்த இந்த ஜாதகத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்திங்கன்னா 16/3/1999 1:48 PM அளவில் பிறந்திருக்கார். மிதுன லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் ராகு, 5ஆம் வீட்டில் செவ்வாய், 8ஆம் வீட்டில் கேது, 9ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு யூபிஎஸ்சி தேர்வில் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது லக்னாதிபதி வருவதற்கு கிரகங்களே அவர்களுக்கு பாதை அமைத்து தரும் என்பதற்காக இங்கே லக்னாதிபதி நீசபங்க அமைப்பில் இருக்கிறார். நீசபங்க ராஜயோக அமைப்பில் இல்லை, நீசபங்க அமைப்பில் இருக்கிறார். ஏனென்றால் அங்கே ஆட்சி பெற்ற குருவுடன் இருக்கிறார். இதே பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் வந்தால் நீசபங்க ராஜயோக அமைப்பிலும் இருப்பார். இங்கே நீசபங்கம் அடைந்து கேந்திர பலத்தில் இருக்கிறார். மேலும் ராஜயோகாதிபதி சனி சாரத்திலே இருக்கிறார். குருவும் புதனும் உத்திரட்டாதி சனி சாரத்திலே இருக்கின்ற சூரியன் 10ஆம் அதிபதி பூரட்டாதி குரு சாரத்திலே திக்பல அமைப்பில் இருக்கிறார். எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் அமைப்பில் இருப்பது அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு ஒரு நல்ல மேம்பட்ட நிலையாகும். மேலும் சூரியன் மீதான சிம்மமும் கிடக்கூடாது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்மத்து அமாவாசை சந்திரன் பார்த்தாலும் சிம்மாதிபதி சூரியன் வளர்த்திருக்கிறார், லக்னாதிபதி வளர்த்திருக்கிறார். ராகு திசை, குரு திசை இந்த படிப்பில் எல்லாம் நல்ல சுட்டியான பெண். ஏனென்றால் புதன் நீசபங்கம் அடைந்திருப்பதும் 4ஆம் வீட்டை புதன் 4ஆம் வீட்டை பார்ப்பதும் குரு 4ஆம் வீட்டை பார்ப்பதும் நல்ல கல்வி அமைப்புள்ள ஜாதகம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குரு திசை இந்த ஜாதகருக்கு படிப்பில் நல்ல அமைப்பை கொடுத்தாலும் குரு திசையிலேயே தந்தையை இழக்கும் நிலையும் இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டது. குரு திசை சந்திர புத்தியில் இந்த ஜாதகனுடைய தந்தையார் வந்திருக்கிறார். ஏனென்றால் 9ஆம் அதிபதி நீசமாகி 9ஆம் இடத்தில் அமாவாசை சந்திரன் அமர்ந்திருப்பதால் இந்த ஜாதகருக்கு தந்தையார் கொரோனா காலத்தில் தந்தையாரை இழக்கும் நிலை ஏற்பட்டது. தந்தையார் வந்து விடுகிறார். மேலும் கடந்த 3 வருடங்களாக யூபிஎஸ்சி தேர்வில் தயாராகி பரீட்சை எழுதியிருக்கிறார். அவரை தோல்வியிட்டு இருக்கிறார். காரணம் ஜென்மச்சனையும் ஒருவரை வாழ்க்கையில் ஜெயிக்க விடாது. என்னதான் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் அஷ்டம ஜென்மச்சனி அமைப்புகளில் தசாபுத்திகள் வலுவிழந்துவிடும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். தற்பொழுது பாக்கியாதிபதி சனி திசை ஆரம்பித்திருக்கிறது. இங்கே சனி சுக்கிரனுடன் இணைந்து சுபத்தன்மை அடைந்து சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்து சனி திசை நடப்பதால் இந்த ஜாதகர் கண்டிப்பாக அரசு தேர்வில் வெற்றி பெற்று யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று உயர் பதவி அடைவார் என்று எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு காரணம் 10ஆம் இடத்தில் குரு இருப்பதும் 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருப்பதுமே காரணம். எனவே ஒருவர் நல்ல நிலையை அடைவதற்கு காரணம் 10ஆம் இடமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும். இங்கே லக்னாதிபதி 10ஆம் இடம் வலுவாக அமைந்து ராஜயோகாதிபதி தசை நடப்பதால் இந்த ஜாதகர் கண்டிப்பாக யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.